புதுக்கோட்டை அருகே இந்து வனக்கோவில் நிலத்தை இஸ்லாமியர்கள் ஆக்கிரமித்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் என உரிமை கொண்டாடுவதை கண்டித்து போராட்டம் நடத்திய இந்துக்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்கோட்டை அருகே உள்ள உடையான்பட்டி கிராமத்தில் ஒரு 3 மதத்தினருக்கும் சொந்தமான இடம் ஒன்று உள்ளது. அந்த இடத்தில் இத்தனை ஆண்டு காலமாக 3 மதத்தினரும் சேர்ந்து அந்த இடத்தில் சாமி தரிசனம், சாமி பூஜைகள் போன்ற ஒவ்வொரு மதத்திற்கு ஏற்றவாறு சாமி தரிசனம் செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த வாரம் ஒரு மதத்தினர் மட்டும் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தமான இடம், வேறு யாருக்கும் சொந்தமான இடம் என்று உரிமை கொண்டாடினர். இது ஏற்கனவே இந்த பிரச்சனை தொடர்பாக வருவாய்த்துறையிடமிருந்து இந்த பிரச்சனை போய் வருவாய்த்துறையிடம் இந்த பிரச்சனை இப்போ வழக்கு நிலுவையில் உள்ளது. இது யாருடைய இடம், யாருக்கு சொந்தமான இடம் என்று வழக்கு இப்போ தற்போது நிலுவையில் உள்ள நிலையில் இன்று ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த இடத்திற்கு சென்று விழா நடத்தியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எப்படி நீங்க இந்த இடத்தில் திருவிழா நடத்த முடியும், யார் அனுமதி கொடுத்தது, போலீசாரிடம் அந்த இந்து மதத்தை சேர்ந்த மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த கந்தர்கோட்டை போலீசார் போராட்டம் நடத்திய இந்து மக்களை விரட்டி அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து தற்போது ஒரு தனியார் திருமணத்தில் அடைத்து வைத்துள்ளனர். ஏற்கனவே இந்த இடம் தொடர்பான வழக்கு வருவாய்த்துறை விசாரணை இருக்கும் பொழுது ஒரு மாத்திரருக்கு மட்டும் தற்போது இந்த அனுமதி வழங்கியிருப்பது, இது யார் கொடுத்தது? ஏற்கனவே இப்ப அமைச்சராக இருக்கும் பர்வேஸும் இந்த மதத்தை சேர்ந்தவர்தான், கந்தர்கோட்டை காவல் நிலையத்தில் இருக்கும் இன்ஸ்பெக்டரும் இந்த மதத்தை சேர்ந்தவர்தான். இதனால் இந்த மதத்தின் தொடர்பாக இந்த விழா நடத்துவதற்கு அனுமதி அளித்தார்களா அல்லது வேற ஏதாவது காரணமா? வருவாய்த்துறை நிலுவையில் இருக்கும் போது இந்த விழா நடத்துவதற்கு யார் அனுமதி கொடுத்தது என்று இந்து மக்கள் கேட்டு போராடி வந்த நிலையில்தான் தற்போது கந்தர்கோட்டை போலீசார் அவர்களை மிரட்டி வலுக்கட்டாயமாக கைது செய்து ஒரு தனியார் தலைமையை அழைப்பதனர். இது குறித்து தகவல் அறிந்த பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரனும் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே இந்த இடம் வருவாய்த்துறை விசாரணை இருக்கும் பொழுது தற்போது இந்த இந்து ஒரு மதத்திற்கு மட்டும் போலீசார் இப்படி அனுமதி வழங்கினர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய இந்து மக்களை ஏன் கைது செய்து இப்ப சிறையில் தற்போது தங்க வைத்திருக்க வேண்டும், இதற்கு பெரும் கண்டனம் தெரிவித்து வருகிறோம் என்று அவரும் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அபிராமி. இதனால் பதட்டமான சூழ்நிலை உருவாகி உள்ளது அபிராமி. தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்.